குட் மார்னிங். நவம்பர் 1 ஹிந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆடில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிசம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆர்டிசம் அப்படின்றது ஒரு டிஸார்டர். ஓகே, அந்த டிஸார்டர் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆடு முக்கியம் இல்லை, இதில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிசம்னா என்ன அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? ஸோ மேபி ஃபிலிம்ஸ்லேயும் ஆர்டிசம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கலாம். டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு டாபிக் இருக்கிறதுனால இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா யுஎஸ் சைன் பேக்ட் டு பூஸ்ட் டிஃபென்ஸ் டைஸ். டிஃபென்ஸ் டைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி 2023 நம்ம டிஃபென்ஸ் டைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் இந்தியா டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் எப்படி வந்து டிஃபென்ஸ் டை போக போகுது, எவ்வளோதான் டேரிஃப் பிளான்ஸ் போட்டாலும், ட்ரம்ப் எவ்வளோதான் வந்து கிளைம் பண்ணாலும் இந்தியா பாகிஸ்தான் வர நாங்கள் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஃபென்ஸ் டைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, டைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேஜில் எது நியூஸ் இல்லாமா? நெக்ஸ்ட்டு சவுத் பேஜ், ஆஷா ஒர்க்கர்ஸ் டு எண்ட் ஸ்ட்ரைக் ஃப்ரம் ஃப்ரண்ட் ஆஃப் கேரளா செக்ரட்டரியேட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க கேரளாவில். ஜென்ரலாக மெயின்ஸில் ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கான இஷ்யூஸ் என்ன, அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவங்களோட இஷ்யூஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வே ஃபார்வர்டு பார்த்துருக்கோம் மெயின்ஸில். ஓகேவா? ஸோ ஃபிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆஷா ஒர்க்கர்ஸ்னால் யார், அவங்கள எப்போ க்ரியேட் பண்ணாங்க, சரியா? ஸோ அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சென்டர் அலோகேட்ஸ் ரூட்ஸ் ஃபார் சீப்ளைன் ப்ராஜெக்ட் இன் கேரளா அப்படின்றது. ஸோ ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம், ஓகே, உடான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை எப்போ கொண்டு வந்தாங்க? ஸோ அது மூலமாக என்னென்னா ரீஜனல் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் த்ரூ ஏர்பிளைன்ஸ். ஓகே, த்ரூ ஏர் கனெக்டிவிட்டி மூலமாக, சரியா? அதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ஸ்கீமை பற்றி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ், Chinese check, China has entrenched itself in the world foremost factory. என்னன்னா யூஎஸ் சைனா அந்த ட்ரேட் வார் வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் என்னதான் யூஎஸ் ட்ரேட் வார், அதாவது இப்போ டேரிஃப் வந்து சைனாவுக்கு போட்டாலும் அட் த லாஸ்ட் அடி வாங்க போகிறது யார் அப்படின்னா யூஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா 1980s சைனா வந்து ஒரு அக்ரேரியன் சொசைட்டியாக இருந்துச்சு. அது மூலமாக யூஎஸ் தான் வந்து அப்போ குளோபல் லெவலில் ட்ரேட்லையும் சப்ளையர் செயின்லேயும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் சைனா என்ன ஆச்சுன்னா எல்பிஜி அடாப்ட் பண்ணது மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்ளை செயின்லேயோ டெக்னாலஜியோ இப்போ அவனை மாதிரி ரொம்ப இம்ப்ரூவ் ஆனாலே யாரும் கிடையாது, டெக்னாலஜி ஸ்கில் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் இப்போ சைனா ஒரு தடவை ரேர் எர்த் மினரலை பேன் பண்ணா அப்படின்னா மொத்த வேர்ல்டுக்கு என்ன ஆகும், அதோட அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. அப்போ சைனா அப்படின்றது ஒரு இன்டொமிட்டபிள் என்னன்னா ஒரு பவர் அப்படின்றது இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? என்னதான் யூஎஸ் டேரிஃப் பிளான்ஸ் வந்து சைனா மேலே போட்டாலும் அட் த லாஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது யார் அப்படின்னா யூஎஸில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்சென்ட் இஸ் ஆல் அப்படின்றது இது என்னென்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்கம்மா. ஓகேவா? செக்ஷுவல் அப்படின்றது கன்சென்ட் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா அது செக்ஷுவல் வயலன்ஸ் தான். ஓகேவா? ஃப்ரான்ஸில் ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க, 15 இயர்ஸ்க்கு கீழே, அதாவது மைனர் சைல்டை வந்து பார்த்தோன்னா வித் கன்சென்ட்டோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தாலும், ஓகேவா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்தாலும் அது என்னதான் சொல்லியிருக்காங்க, வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்போது செக்ஷுவல் லா மட்டுமே என்னவா இருக்காது அப்படின்னா ஒரு விஷயமா இருக்காது. அட் த லாஸ்ட் என்ன, சொசைட்டியும் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக யாரும் மாறிட போகிறதில்ல. ஸோ சொசைட்டி என்ன பண்ணணும்னா எஜுகேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜெண்டர் எஜுகேஷன், ஜெண்டர் சென்சிட்டைசேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்கூல்லேருந்தே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரேப் விக்டிம்ஸ் வந்து 27 to 28% தான் விக்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ கன்விக்ஷன்ஸ் ரேட் வந்து 27லேருந்து 28% தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் ரேப் கேசஸ் நடக்கிற 100 கேசஸ் நடக்குது அப்படின்னா அதில் 27 கேசஸ் தான் கன்விக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட இது. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேரிட்டல் ரேப்னா என்ன, சரியா? அதில் கன்சென்ட் இருக்கணுமா, கன்சென்ட் இருக்கக்கூடாது, மேரேஜ் அப்படின்றதுக்கும் ரேப், அதான் மேரிட்டல் ரேப் அப்படின்றதுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, ஓகேவா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு த கேஸ் ஃபார் போர்ட் பீஸ் சஸ்டைனபிள் செக்யூரிட்டி அப்படின்றது. ஸோ யுஎன்எஸ்சி ரிஃபார்ம் பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வேர்ல்டில் நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. யுஎன்எஸ்சி, அதாவது யுஎன் பாடிஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்லி என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்றது. ஓகே, ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல், ஓகே, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸும் அதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா போர்ட் ஆஃப் பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் செக்யூரிட்டி அப்படின்றது. இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கீழே ஒரு சப்சிடியாக கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு.
இப்போ பீஸ் வந்து ஒன்லி த்ரூ எது மூலமாக வராது அப்படின்னா நம்ம ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரது மூலமாகவோ அது மூலமாக மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் தேவை, ஓகே, ஒரு மாதிரி கொலாபரேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை பேசியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேசின மாதிரி தான் P5 கண்ட்ரீஸ்லேருந்து ரிஃபார்மேஷன். அப்போது பீஸும் செக்யூரிட்டி, சஸ்டைனபிள் செக்யூரிட்டி எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா எப்போ குளோபல் பாடிஸை ரிஃபார்ம் பண்ணுறோமோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக யூஎன் பாடிஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரிஃபார்மேஷன் இது இயர் ஓல்டு, ஃபஸ்ட்லேருந்தே 1980s அப்போலேருந்தே பேசிட்டு தான் இருக்காங்க ரிஃபார்மேஷன் பற்றி. ஓகேவா? ஸோ அதை பற்றி லைட்டாக பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ட்ரம்ப் ட்ராப்ஸ் எ பாம்ப் ஆன் யூஎஸ் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங்ஸ் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணாங்க, ஒரு க்ரூஸ் மிசைலை. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூடிய விரைவில் நாங்களும் வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து செக் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நியூக்ளியர் வெப்பன்ஸ் குளோபல் நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தாங்க யூஎஸும் ரஷ்யாவும். ஸோ அந்த ட்ரீட்டி படி ரெண்டு பேருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஆனால் அதை ப்ரீச் பண்ணி பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே குளோபல் மேஜர் பவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படியே என்ன ஆகுனா ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ஆகும். அடுத்து சைனா பண்ணுவாங்க, பாகிஸ்தான் பண்ணுவாங்க, இந்தியாவும் கம்முன்னு இருக்க மாட்டோம், நம்மளும் பண்ணுவோம். சரி, அப்போது குளோபல் லெவலில் என்ன ஆகுனா ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகும், வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ செக்யூரிட்டி என்ன ஆகுனா இம்பேக்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ இது எல்லா ட்ரீட்டியுமே கொஸ்டின் பண்ணுது. ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி, பேன் ட்ரீட்டி, சரியா, இதுவு அதுக்கப்புறம் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா சிடிபிடினா என்ன ப்ளஸ் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி ரெண்டு குளோபல் மேஜர் பவரும் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இது அப்படியே ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ஆகும். அடுத்தடுத்து நியூக்ளியர் வெப்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நியூக்ளியர் வெப்பன் எவ்வளோ டிவாஸ்டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிரோஷிமா நாகசாகி அந்த இஷ்யூஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் நடந்த சஃபரிசிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளான்ட் வந்து இம்பேக்ட் ஆனது. ஸோ அதில் நடந்தது இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படின்றதுனால நியூக்ளியர் வெப்பனை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ஆர்ம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சிக் பில்கிரிம்ஸ் கெட் விசா டு டிராவல் பாகிஸ்தான் சென்டர் ரிவோக்ஸ் பேன் அப்படின்றது. கர்தாப்பூர் சாஹிப் காரிடார் அப்படின்றது எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து ஒரு சிக் பில்கிரிமேஜ். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா பாகிஸ்தான் ஹை கமிஷன் வந்து விசா கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போது அங்கே இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸ்னால இப்போ யார் நம்மளை செக் பண்ணுவா அப்படின்ற இஷ்யூஸில் அது இன்னமும் மூடியே இருக்குது அப்படின்றது. ஆனால் விசா என்ன ஆயிடுச்சு, ப்ரொவைட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கர்தாப்பூர் சாஹிப் காரிடார் அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அது எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்சஸ் செல்ஃப் எனுமரேஷன் ட்ரையல் அப்படின்றது. இப்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் லெவலில் நடக்கக்கூடிய சென்சஸ் இப்போ நடக்க போகுது இல்லையா? அப்போது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் எனுமரேஷன், நம்மளோட டீட்டெயிலை நம்மளே கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஜென்ரலாக சென்சஸ்க்கு ரிலேட்டடாக கூடிய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸு, ஓகே, எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வராங்க, யாரும் நடத்துகிறாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ் மட்டும் இதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக என்ன நடக்கலை அப்படின்னா சென்சஸ் நடக்கலை. ஸோ அதனால் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, சரியா, அது ஏன் நடக்கலை அப்படின்றது லைட்டாக பார்த்துட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டு பேட்ரனைஸ் அபார் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்றது. ஸோ அபார் ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இண்டிஜினஸ் கிராஃப்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. இண்டிஜினஸ் கிராஃப்ட்ஸ்னால் நம்ம ஜிஐ ப்ராடக்ட்ஸு, லோக்கல் சாரீஸு, ஓகே, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி நிறைய ஸ்கீம் இருக்குது. 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் ஸ்கீம் இருக்குது, 1 ரயில்வே ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் ஸ்கீம் இருக்குது, ஓகே, 1 பிளாக் 1 ப்ராடக்ட் ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. எதுக்காக அப்படின்னா இண்டிஜினஸ் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி எல்லாத்தையுமே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்னா எப்போ கிரியேட் பண்ணாங்க, ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய அபார் ஆன்லைன் போர்ட்டல் பற்றி என்ன பேசுது, கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் எதுக்கு இருக்குது, ஓகே, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஜிஐ ப்ராடக்ட்ஸையும் ஆர்டிசன்ஸையும் எம்பவர் பண்ணுறதுக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எஃபிஐஸ் அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் 3 months அவுட்ஃப்ளோ ஆஃப் எஃபிஐ வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, எஃபிஐ உள்ளே வரது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். எஃபிஐக்கும் எஃப்டிஐக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க பிலிம்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ்மா. 3 Palestinian killed as Israeli attacks defies ceasefire deal in Gaza. அதாவது ட்ரம்ப் கொண்டு வந்த ஃப்ரிஜைல் சீஸ்ஃபயர்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பீஸ் வந்து இன்னும் பில்ட் ஆகலை அப்படின்றது. அந்த சீஸ்ஃபயரே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரிஜைல் நேச்சராக இருக்குது அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம சீஸ்ஃபயர் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
சீஸ்ஃபயர் அப்படின்றது ஒரு டெம்பரரி, ஃப்ரேம் ஒர்க் ட்ரீட்டி அப்படின்றது தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. என்னதான் சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாலும் திரும்ப திரும்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அட்டாக் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சுடான் RSF சேஸ் ஃபைட் அக்யூஸ்ட் அபியூசஸ் எல்பசார். எல்பசார் ரீஜன் எங்கே இருக்குது? ஏன்னா எல்பசார் ரீஜனும் டர்பர் ரீஜனும் நிறைய டைம் நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ சுடானில் இருக்கக்கூடிய பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் நடத்தக்கூடிய இஷ்யூஸ்னால ஸோ அந்த 2 ரீஜனும் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. மேப் பேஸ்டு கொஸ்டின் கேட்கலாம் பிரின்ஸில். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் குளோபல் நியூஸில். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, தேங்க்யூ.